கிருஷ்ணகிரி அஞ்சட்டி அருகே கடத்தப்பட்ட 13 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட நிலையில் சிறுவனின் சடலத்தை வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்பவரின் மகன் நேற்று இரவு கடத்தப்பட்டான். இந்நிலையில் இன்று சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. 13 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டது கண்டு உறவினர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய முழு கோரிக்கையின் விவரங்கள் என்ன? விசாரணை நிலவரம் என்ன? பூங்குழலி கிருஷ்ணகிரி மாவட்ட அஞ்சட்டி அருகே உள்ள மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சிவராஜுடைய மகன் 13 வயது மகன் சிறுவனை நேற்று 8ஆம் வகுப்பு அந்த அரசு பள்ளியில் பயின்று வரும் நிலையில் நேற்று மாலை 4 மணி அளவில் மர்ம நபர்களால் காரில் கடத்தி சென்ற நிலையில் இன்று சிறுவனின் சடலம் வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பெற்றோர்கள் நேற்று மற்ற கிராம மக்கள் அஞ்சட்டி காவல் நிலையத்தில் நேற்று இரவு புகார் அளித்திருந்தார். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி இன்று காலை அஞ்சட்டி ஒகேனக்கல் சாலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தாங்க. அதை ஈடுபட்டிருந்த போது வனப்பகுதியில் சடலம் இருக்கிறதாக தகவல் வந்ததை அடுத்து போலீசாரும் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்துக்கு சென்றனர். அஞ்சட்டியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் கொண்டை ஊசி வளைவு பகுதியில் சாலையோரத்தில் சடலமாக கிடந்த சிறுவனை மீட்டு அங்கிருந்து கொண்டு மீண்டும் அஞ்சட்டி பேருந்து நிலையத்தில் சாலையில் சிறுவனின் சடலத்தை வைத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார். இதற்கு முதல் கட்ட தொடர்பாக 5 பேரை போலீசாரும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த சிறுவன் உயிரிழப்புக்கு காரணம் அதே கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தன் காதலனுடன் தனிமையில் இருந்ததை இந்த சிறுவன் பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் நேற்று மாலை முதலே அந்த சிறுவனை அழைத்து சென்று சமாதானம் செய்ய யாருக்கும் சொல்லக்கூடாது என்ற தெரிவிக்கும் வகையில் அந்த இளம்பெண் மற்றும் 2 சிறுவர்கள் அதே கிராமத்தை சேர்ந்த சிறுவர்கள் அந்த சிறுவனுடன் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. இரவு 8 மணி அளவில் அந்த சிறுவனை அடித்துக் கொண்டு சாலையோரத்தில் வீசி சென்றது தற்போது தெரிய வந்துள்ளது. இருந்த போதும் இதற்கு மூல காரணமான யாரு என்று தெரிய வேண்டும். அதே போல அந்த சிறுவனை கொல்ல சதி திட்டம் தீட்டியது யாரு, முக்கிய நபர் யார் என்பது அறிய வேண்டும் என்பதால் பெற்றோர்கள் அது தெரியும் வரை நாங்கள் உடலை தரமாட்டோம், எங்களுக்கு பிரேத பரிசோதனை முக்கியம் இல்லை, இந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் என்பது அறிய வேண்டும், அதற்கும் நாங்கள் உடலை வழங்க மாட்டோம், பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி தற்போது சாலை மறியலில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இந்த பகுதியில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது மற்றும் இன்று அதிக கூட்டம் சேர்ந்ததால் இந்த பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை முடிவில் அவர்கள் சமாதானம் அடைவார்கள் என்பதெல்லாம் தெரிய வரும். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பது இவர்கள் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. பூங்குழலி, நன்றி ஜெகநாத். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.